பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தாமதமாகும் போது அந்த இடத்துல எனக்கு இயேசு வேணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுதான் உண்மையான தேடுகிறவனுடைய இருதயம். என்ன ரெண்டு காரியம்? ஒன்று அப்பம், இன்னொன்று அற்புதம். இந்த ரெண்டு விஷயம் நம்முடைய லைஃப்ல கொஞ்சம் தாமதமாகும் போது, ஆமே, இயேசு கிறிஸ்து 40 நாள் ஒரு வனாந்திரத்தில் உபவாசம் இருக்கிறார். அந்த உபவாசத்துக்கு பிற்பாடு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி உண்டான போது, பொதுவாகவே நமக்கு சாப்பாடு எப்போ தேவை வரும் தெரியுமா? எப்போ தேவை வரும்? எப்போவுமே பேக்கில் 2 பாக்கெட் பிஸ்கெட். சாப்பாடு நமக்கு எப்போ தேவைப்படும்? பசி வரும்போது தான் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம், இன்னும் ஒன்றும் ஆகலையா? அவருக்கு பசி உண்டாயிட்டு. ஆமாம், இன்னைக்குள்ள செய்தி பேசுவானான்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை, அவருக்கு பசி உண்டாயிட்டு. அப்போ அவருக்கு என்ன தேவை தெரியுமா? அப்பம் தேவை. ஆனால் அங்க என்ன இல்லை தெரியுமா? அப்பம் இல்லை. இவர் யார் தெரியுமா? 3வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இது கேட்டவர், வார்த்தையை கேட்டவர், பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட பண்ணுகிற வார்த்தையை கேட்டவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நிம்மதி பெருமூச்சு விட வைக்கக்கூடிய வார்த்தையை கேட்டவர். அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான போது அங்க அப்பம் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்துல தான் இன்னொருத்தன் அப்பத்தோட வரான். அது அப்பம் அல்ல, அப்பம் மாதிரி கொண்டு வருகிறான். சோதனைக்காரன் என்று பைபிள்ல இருக்கிறது. பிசாசுக்கு நிறைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல. என்னெல்லாம் பெயரு? கள்ளன், பொய்யன். போதும் சித்தப்பா பெரியப்பான்னு அடிச்சோடைய பொய்க்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? சோதனைக்காரன், டெம்ப்ட் பண்ணக்கூடியவன், சோதனைக்காரன். எப்பதான் அந்த டெம்ப்டேஷன் வரும் தெரியுமா? நமக்கு பசி உண்டாக்கும் போது, நமக்கு தேவை உண்டாக்கும் போது. அதாவது எனக்கு பசி உண்டாகும் போது எனக்கு அப்பம் இருந்துட்டே இருக்கும்னா, என் லைஃப்ல எனக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு, இப்ப நான் சொல்றேன்ல, இயேசு வேணும்னா வேண்டும். ஆமென். எனக்கு நீங்க போதும். இப்படி சொல்றது, நம்ம தேவைகள்லாம் சந்திக்கப்படும் போது சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த தேவைகள் கொஞ்சம் பிடிச்சு வைக்கிறார் ஆண்டவர். யார் லைஃப்லயே பிடிச்சு வைக்கிறார் தெரியுமா? இயேசு லைஃப்லயே. ஆமென். இதுதான் நம்ம லைஃப்ல சில காரியங்களை கொஞ்சம் பிடிச்சு வைக்கிறார். எனக்கு மட்டும்தானே அப்படின்னு கேட்டா இல்ல. இயேசு சொல்லுவார், நமக்கு மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாருக்கும் இப்படி, ஆண்டவரே எல்லாருக்கும் இப்படி இல்லப்பா, நமக்கு மட்டும்தான். அவருக்கு பசி உண்டாயிட்டு. 2 காரியம் மனுஷன் வாழ்க்கையில நடக்கணும். அது நடந்துட்டுனா தான் இந்த பூமியில வாழ முடியும், 4 பேருக்கு முன்னாடி நிற்க முடியும். ஒன்று அப்பம், அது வாழ்வாதாரம். அதுதான் வாழ்வாதாரம். வாழ்வாதாரம் இல்லைன்னா, யாக்கோபு ஜெபம் பண்ணுவார்ல, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து
போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு. ஆதியாகமம் 28 கடைசி வசனங்கள்ல பார்க்கும்போது தெரியும். ஆமே, எனக்கு உண்ண உணவு, அப்புறம் ஒடுக்க வஸ்திரம், இதெல்லாம் வாழ்வாதாரம். இதுதான் அப்பம் என்று சொன்னது. எனக்கு தந்து, இது தந்த ஒரு மனுஷன், இது இருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க, வாழ முடியும். அற்புதம், அற்புதம் நடந்தாதான் நம்ம லைஃப்ல சில இடத்துல அற்புதம் நடந்தாதான். பாருங்க, ஒரு ஏஜ் தாண்டிச்சுன்னா கேட்பாங்க, என்ன மேரேஜ் ஆகலையா? அப்போ ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கிறோம். என்ன குழந்தை இல்லையா? ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கிறோம். ஆமென். என்ன உங்களுக்கும் இந்த பலவீனமா? உங்க அப்பாக்கு இதே பலவீனம் தான் வந்துச்சு, உங்க தாத்தாக்கு இதே பலவீனம் தான் வந்தாச்சு, உங்களுக்கும் இதே பலவீனமா? ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கிறோம். என்ன, உங்க அப்பாவும் வட்டி கொடுத்துட்டே இருந்தார், கடன் மேல கடன் வாங்கி கட்டிட்டே இருந்தார், நீங்களும் அந்த கடனை தான் கட்டிட்டு இருக்கிறீங்களா? ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கிறோம். அப்போ அற்புதம் நடந்தாதான் சில இடத்துல நமக்கு தலை காட்ட முடியும். அப்பம் வாழ்வாதாரம், அற்புதம் தலை நிமிர்ந்து நிற்க. இது ரெண்டும் ஒரு தேவப்பிள்ளை வாழ்க்கையில கொஞ்சம் தாமதமாகும் போது, ஆமே, நாம என்ன தீர்மானம் எடுக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்பதை பரலோகமும் கவனிக்கிறது, சோதனை காரணம் கவனிக்கிறான். இந்த கேப்பை தான் சோதனைக்காரன் யூஸ் பண்ண வருவான். அவனுக்கு பேரே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோதனைக்காரன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை, முதல் கேள்வி வைக்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனார். என் லைஃப்ல என் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியா இருக்கிறது, மிராக்கிள் அதுவும் பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு வரும்போது என்னை அறியாமலே எனக்குள்ள என்ன டவுட் வரும் தெரியுமா? நான் ஜெபம் ஆண்டவர் கேட்பாரா? நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் கமாண்ட் கொடுங்க. நீங்க தான் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமே. ஆனா இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை, சோதனைக்காரனுக்கு இடம் கொடுக்கல. இன்னும் நீ வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுற பாரு, இன்னும் உன்னால தலை நிமிர்ந்து 4 இடத்துல நிக்க முடியல பாரு. நீயும் தான் ஆராதிக்கிற, எல்லாம் பண்ற, யார் யாருக்கெல்லாமோ அற்புதம் நடக்குது. இன்னும் உனக்கு இந்த ஒரு கூட்டத்தில் போய் உன்னால நிக்க முடியுமா? இந்த ஒரு கூட்டத்தில் 4 பேர்கிட்ட போய் சிரிச்சு பேச முடியுமா? 4 பேர்கிட்ட ஒரு ஆளாவது கொஸ்டின் கேட்பாங்கல்ல, என்ன இன்னும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா, நடக்கலையா? பெருசா அறிக்கையெல்லாம் பண்ணீங்க. ஆமென். சகரியா எலிசபெத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் வார்த்தையின்படி தங்களை காத்து கொள்ளுகிறார்கள். எலிசபெத் நினைக்கப்பட்ட போது எலிசபெத் சொன்ன வார்த்தை, கர்த்தர் எதை நீக்கிவிட்டார் தெரியுமா? என்னுடைய நிந்தையை நீக்கிவிட்டார். அப்பம் என்பது வாழ்வாதாரம். சில மிராக்கிள் நடக்கணும். எதுக்கு போர் அடிக்க ஆண்டவரே மிராக்கிள் பார்க்கணும்? அப்படி அல்ல. என் லைஃப்ல நெடுநாளா இருக்கிற நிந்தை நீங்கணும். 30 வருஷம் மரியாள் சுமந்த நிந்தை நீங்கணுங்கிறதுக்காக தான் கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு என்ன பண்றாங்க தெரியுமா? அவசரப்படுத்துறாங்க. மரியாள் இயேசுவை அவசரப்படுத்துறாங்க. ஆனால் இயேசு பிதாவை அவசரப்படுத்தல. நம்ம பல நேரத்தில் மரியாதை மாதிரி என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு பக்கம் அக்செப்ட் பண்றோம். என்ன அக்செப்ட் பண்றோம்? உடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. இன்னொரு பக்கம் அவசரப்படுத்துறோம்.
ஆண்டவரே, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு பக்கம், ஆனா அப்படியே திரும்பி இன்னொரு பக்கம் என்ன பண்றோம் தெரியுமா? அவசரப்படுத்துறோம். ஆண்டவரே, கேட்டா சொல்லுவோம், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்வீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ள முடிச்சு தந்தீங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் அக்செப்ட் பண்றோம் உங்களுடைய வார்த்தையின்படியே, இன்னொரு பக்கம் அவசரப்படுத்துறோம். அப்படி அவசரப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன ஒரு கேள்வி, என் வேலை இன்னும், அது அர்த்தம் என்ன? நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே, நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லலையே. இன்னைக்கு இந்த டாபிக்கே இல்லை, இன்னைக்குள்ள டாபிக்கே என் கையெடுப்பு அப்படிங்கிற டாபிக். என் ஆவியானவர் ஆமென் யாருக்கோ பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே, மாறாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் வேலை இன்னும் வரவில்லை. நம்ம ஒரு பக்கம் இந்த சோதனைக்காரன் இப்படி வந்து நிக்கிறான். எனக்கு வாழ்வாதாரம் ஒரு பெரிய கேள்வியாகும் போது சோதனைக்காரன் வருவான். என் லைஃப்ல ஆண்டவரே 30 வருஷமா நான் இந்த நிந்தையை சுமந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வந்து கேட்பாங்க. யோசேப்புக்கு தெரியும், சகரியாவுக்கு தெரியும், எலிசபெத்துக்கும் தெரியும். சகரியாவும் எலிசபெத்தும் எப்போ போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க யோவான் பிறக்கும் போதே எப்படிதான் இருந்தாங்க, வயசானவங்களா இருக்கிறாங்க. எத்தனை யார் நம்புவா? அப்போ ஒரு மிராக்கிள் நடந்தா 4 பேர்கிட்ட சொல்லலாம், பாத்தீங்களா நீங்க என்ன இவ்வளவு கொஸ்டின் பண்ணீங்கல்ல, இப்ப தெரியுதா இது யாருன்னு. இன்னைக்கு இப்படி சொல்ல முடியாம மரியாதை போல நிந்தைய சுமந்து கொண்டு ஒரு சான்ஸுக்காக, ஒரு வாய்ப்புக்காக கர்த்தாவே 4 பேர்கிட்ட பேசும்படி, அவன் 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து உம்மை துதிக்கும்படி, உம்முடைய சாட்சியை சொல்லும்படி எனக்கு ஒரு தருணத்தை நீர் ஏற்படுத்த மாட்டீரோ, நீர் ஏற்படுத்த மாட்டீரோ. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிற வார்த்தை, நான் செய்ய மாட்டேன் என்று உனக்கு சொல்லவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நான் செய்ய மாட்டேன்னு உனக்கு சொல்லல, என் வேளை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிற கேள்வி, உன் வாழ்க்கையில நான் ஒருவேளை அப்பம் தரலன்னா, அன்று சீஷர்கள்ட்ட என்ன கேட்பார் தெரியுமா? நீங்களும் போய்விட, அப்படி கேட்கிறார். இது ஒரு டெஸ்ட். அப்பதான் பேதுரு சொல்றான், நாங்க யார்கிட்ட போவோம், யார்கிட்ட போவோம், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது, யாரிடம் செல், யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? இப்படி ரெஸ்பாண்ட் பண்றத தேவன் கேட்க விரும்புகிறார். ஆண்டவரே, என் வாழ்வாதாரம், சோதனைக்காரன் நிறைய ஆஃபர் பண்றான். ஆண்டவரே, சோதனைக்காரன் நிறைய ஆஃபர் பண்றான். இங்க வந்து இயேசுவ என்ன வரைக்கும், எந்த லெவல் வரை கொண்டு போறான் அப்படின்னா, நீ என்னை வணங்கினால், மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசியுங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல், மிகவும் உயர்ந்த மலை, அதாவது சோதனையின் உச்சம், சோதனையினுடைய உச்சம். அப்ப சோதனைக்காரன் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 3வது வசனம், சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். 8வது வசனம், பிசாசு அவரை மிகவும், அப்போ
ஒரு சோதனைக்காரன் வந்துட்டான் அப்படின்னாலே மேக்சிமம் டெம்ப்ட் பண்ணிட்டு தான் போவான். மேக்சிமம் டெம்ப்ட் பண்ணுவான். இந்த டெம்ப்டேஷன் இருக்குல்ல, அந்த சோதனை இருக்குல்ல, ஒருத்தர் பிசாசு வந்துட்டா மேக்சிமம். நிறைய பேர் இந்த மேக்சிமம் வரும்போது விழுந்துறாங்க. மேக்சிமம் வரும்போது அது வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சு நிற்பாங்க, வேண்டாம் வேண்டாம். அதனுடைய அந்த உச்சத்துக்கு போகும்போது அந்த இடத்துல தான் தடுமாறுகிறாங்க. ஆமென். அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இச்சையானது கற்பந்தரித்து, அதுதான் மேக்சிமம். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே மெதுவா ஒரு இப்படி ஆசையை கொடுப்பான், அப்படி இச்சை. அந்த இடத்துல இருந்தே ஒருத்தன் அலர்ட்டாக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அது என்ன ஆகாது தெரியுமா? அது கற்பந்தரிக்காது, அந்த இச்சை கற்பந்தரிக்காது. அதாவது நினைவு 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 உச்சம் போகும்போது அது செயல் வடிவாகும். ஒருத்தன் ஒரு பாவம் செய்யறான் அப்படின்னாலே அவன் பாவம் செய்வதற்கு முன்னாடி அந்த பாவ நினைவுகள் வந்து எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னா அதனுடைய உச்ச லெவல் அடையும். பிசாசு சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் வருகிறான். அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். அப்ப நல்ல கவனிங்க, சோதனையின் உச்சத்துல ஒருத்தன் கொண்டு போகப்பட்டு அந்த இடத்துல ஒருத்தன் சோதனையில விழுந்துட்டான் அப்படின்னாலே அவன் யாரை பணிந்து கொண்டான் தெரியுமா? பிசாசை. சோதனைகள் தாங்க மேல. நல்ல கவனமா கேளுங்க, இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சோதனை அல்லது ஒரு இச்சை அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வந்து அது பீக்ல, அது அந்த உச்ச லெவலை அடைந்து அதுல ஒரு மனுஷன் விழுந்துட்டான் அப்படின்னாலே அவன் யாரை பணிந்து கொள்ளுகிறான் தெரியுமா? பிசாசை. ஹல்லேலூயா. நம்மை தேவன் அழைத்தது பிதாவை பணிந்து கொள்ள, பிதாவை தொழுது கொள்ள. யாருக்கு எதிர்த்து நிக்கணும் தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். ஆமே. நம்ம அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஜீசஸ் இவனை எப்படி அடிச்சுட்டே இருக்கிறார்னா, வசனத்தை வச்சு, வசனம் என்னும் பட்டயத்தை நம்ம கையில எடுக்கலைன்னா அந்த உச்சியில கொண்டு போகும்போது விழுந்துருவோம். அவன் இப்படி சொன்னதும் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே அப்படின்ட்டார். அதான் கடிந்து கொள்ளுதல். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் இருக்கும்போது நான் இப்படி கடிந்து கொள்ள பழகணும். அப்பம் கிடைக்காமல் இருக்கும்போது நான் இப்படி கடிந்து கொள்ள பழகணும். இல்லைன்னா ட்ராக் மாறி அந்த சோதனையின் உச்சத்துல நான் பணிந்து கொள்ள வேண்டியவரை பணிந்து கொள்வதற்கு பதிலாக வேறொன்றை பணிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். யேசபேல ஆகாப் விரும்பினதுனால, யேசபேலினுடைய கவர்ச்சியில ஆகாப் மயங்கினதுனால அவன் எதையும் உள்ளே கொண்டு வர வேண்டி இருந்தது தெரியுமா? பாகாலை உள்ளே கொண்டு வர வேண்டி இருந்தது. யேசபேல் எப்படி மயக்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. யெகூ வரும்போது யேசபேல் என்ன பண்றா? கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு அவனை கவர்ந்து இழுக்கத்தக்க, நான் நினைக்கிறேன் இப்படிதான் ஆகாபுக்கும் செஞ்சிருப்பா. செஞ்சுதான் ஆகாப். பிரைஸ்லா.
அப்படி சொல்லிட்டு மெதுவா போய் கூட்டிட்டு வந்திருப்பான். கூட்டிட்டு வந்ததும் அது கூட 850 பேரை கூட்டிட்டு வரான். பாகால் தீர்க்கதரிசிகள் அப்படி விக்கிரகங்கள் எல்லாமே, விக்கிரக தோப்பு எல்லாம் உள்ள வந்துட்டு கொஞ்சம் அசந்துட்டோன்னு வைங்கள, நம்ம வேற ஒன்ன கும்பிட்டு இருப்போம், வேறொன்றுக்கு முன்பாக கை கூப்பி நிற்போம். நம்ம இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை உடையவர்கள், நல்ல கைகளை தட்டி இன்னைக்கு அநேகர் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் சிக்குண்டு இன்னைக்கு யாரை தொழுது கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? பிசாசை. உலக அன்பிலே அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்த எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பேர் இன்னைக்கு பிசாசை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மேக்சிமம் அவனுடைய அந்த உச்சத்தை காண்பிப்பான். உலக அன்பின் உச்சத்தை காட்டுவான், உலக சிநேகத்தின் உச்சத்தை காட்டுவான். அது நமக்கு இன்பமாய் இருக்கும், அது எங்கும் கிடைக்காததா இருக்கும். பிதா ஆவியானவர் இவரை எங்க கொண்டு போனார் பைபிள்ல இருக்கு தெரியுமா? வனாந்திரத்தை கொண்டு போனார். பிசாசு இவரை எங்க கொண்டு போறான்? உச்சியில கொண்டு போறான். அப்ப தேவன் நடத்தினா எங்க நடத்துவார்? பிசாசு கொண்டு போனா. ஆமே, இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள். ஆமே, ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? பிசாசு உச்சியில கொண்டு போய் கீழே காட்டி கொடுப்பா, ஆவியானவர் வனாந்திரத்தில் கொண்டு போய் மகிமையை காட்டி தருவார். இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த உச்சி அடையணும், உச்சி அடையணும். உச்சி அட, குச்சியா விழுந்துராத, நீ உச்சி அட. ஆனா எங்க பாக்குறோம்? போக்கஸ் எங்க போகுது? ஆமே, ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். பிசாசு அவரை உயர்ந்த மலை மேல. அடுத்த வர சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் 2 பேர் நடத்தினாங்க. ஆவியானவர் என்ன எங்க கொண்டு போனார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான், என்ன எங்க கொண்டு போனா? உயர்ந்த மலையில. ஆமென். சாட்சி முடிஞ்சு வெளியே போகும்போது வெளியே ஒரு 4 பேர் கியூல நிற்பாங்க. அந்த 2வது அந்த ஆளுக்கு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம்? ஆமென். எதை விரும்புறோமோ அதற்கு ஏற்ற நபர்கள் நடத்தப்பட ஒப்பு கொடுப்போம். ஆமென். சோதனையின் உச்சம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம யார பணிகிறோம் தெரியுமா? பிசாச. இயேசு காண்பித்து தருகிறார். இயேசு கடிந்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்ட்டார். வேதம் சொல்லுகிறது 11வது வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அடுத்த வார்த்தை உடனே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அந்த சோதனை, அந்த டெம்டேஷனுடைய உச்சி நிலையில நம்ம விழாம ஜெயிச்சிட்டோம்னா அற்புதங்கள் இமிடியேட்டா நடக்கும். அல்லேலூயா. அப்ப சோதனையின் உச்சத்துக்கு தேவன் அலோவ் பண்றதுனால புரிஞ்சுக்கோங்க, மிராக்கிள் டோர் பக்கத்துல இருக்கு. ஆமே, நிறைய இப்படி அற்புதங்கள் டோர் டெலிவரி பண்றதுக்கு பக்கத்துல வர வந்துட்டு வீட்டுக்குள்ள வரதுக்குள்ளாடி நம்ம விழுந்து, லைட்டா விழுந்துட்டேன். ஸ்டார்டிங்ல நல்லா தான் எதிர்த்து நின்னேன், கடைசியில என்னோ காட்டினதுல அப்படி. ஆமே ஆமே, நான் விழித்திருக்கணும் தான் போனேன். ஆனா தெரியல, என்ன பண்ணாலும் தெரியல. தலையை எப்படி தடவி விட்டா தூங்கிட்டேன். எழுவி பார்த்தேன், முடிய காணோம், கண்ணையும் காணோம். லைட்டா டோர் டெலிவரி
பண்றதுக்குன்னு அற்புதங்கள்லாம் அப்படி ரெடியா வருது. பக்கத்துல எத்தனை காரியம் பக்கத்துல வந்துட்டு போயிருக்கு தெரியுமா? பக்கத்துல வந்து எப்படி போகும்? ஏன் போகாது? ஆண்டவர் பேதுருக்கு ஒரு காட்சி காண்பிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி போன்ற ஒன்று இறங்குது. இதை எடுத்து புசிங்கிறார். இவன் எங்க இருந்துட்டு 3 வாட்டி எடுத்துட்டார். இப்படி எத்தனை மிராக்கிள், எத்தனை நன்மைகள் இறங்கிட்டு திருப்பி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர், ஆமாம், வேணா ஐப்பட நீங்க பாருங்க, இதுல இருக்க ஒரு வார்த்தை கூட இருக்காது. இன்னைக்கு ஆவியானவர் ஆமென் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். தெளிவாய் இடைப்பட்டு கொண்டு நிறைய காரியம் இறங்கி திருப்பி எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினேன், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை, அற்புதமும் அப்பமும் என் வாழ்க்கையில கொஞ்சம் தாமதமாகும் போது நான் தளரக்கூடாது. நான் என் மனசுல என்ன தெரியுமா நினைக்கணும்? நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென். அவமானம் அடைவதில்லை அப்பா, அவமானம் அடைவதில்லை. அப்படி எழுப்பி நிற்கலாமா? அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா ஆமென். ஆமென். ஒரு வேர்டு, ரொம்ப 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 கடினமான வேர்டு தான் இது. ஆனா இது சத்தியம், இது சத்தியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜீசஸ், ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமென். ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆனா இதான் சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இச்சை, சோதனை நமக்குள்ள வந்து அது செயலா மாறுதுன்னா நம்ம யாரை வழிபடுகிறோம் தெரியுமா? பிசாச. இதை மறந்துடாதீங்க. இதை எனக்கு செய்யாம முடியவே முடியாதுன்னு வரும்போது ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நம்ம யாரை வழிபடுறோம் தெரியுமா? பிசாச. அவன் கல்ல அப்பமா மாத்த சொன்னான். அதுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணானா? இல்ல. அடுத்து தேவாலயத்திலிருந்து கொதிக்க சொன்னான். ஏதாவது ஆஃபர் பண்ணானா? இல்ல. ஆனா அவனை வணங்க சொல்லும் போது, நீ வணங்கினால் நான் என்ன தருவேன்? நான் சகல ராஜ்யங்களையும் அவைகளையும் மகிமையும், அதாவது வேர்ட்லி பிளஷர்ஸ், அதை நான் உனக்கு தருவேன் நீ என்ன வணங்கினா. உலக பிரகாரமான இன்பம், சிற்றின்பம், அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அது நான் கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு டீல் இருக்கு. என்ன வர்ஷிப் பண்ணணும். நம்ம ஒரு பாவ செயல்ல அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல ஈடுபடுகிறதுனால நம்முடைய மாம்சத்துக்கும் நம்முடைய மனசுக்கும் ஒரு சுகம் அல்லது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் யாரை வணங்குகிறோம் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக 100 முறையாவது யோசியுங்கள், நான் இதை செஞ்சுட்டேன்னா நான் யாரை கை கூப்பி கும்பிடுகிறேன். சாலமோன் அப்படித்தான் வணங்கினான். சாலமோன் தாவீதுக்கு கூட கர்த்தர் இப்படி தரிசனமானதாட்டு தெரியல. ஆமாம். ஆனா சாலமோனுக்கு சின்ன வயசுலயே கர்த்தர் தரிசனமாகி, ஆனா அவனுக்கு சில உலக சந்தோஷம் வேணும், அதை அடையணுங்கிறதுக்காக அவன் விக்கிரகங்களை கொண்டு வந்தான். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை என்னால முடியல, 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம செய்கிற அந்த ஒவ்வொரு செயலையும் நம்ம யாரை வழிபடுகிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். எனக்கு இயேசுதான் வேணும். இப்படிப்பட்ட வாழ்வாதாரமும் அற்புதமும் அப்பமும் என் வாழ்க்கையில கேள்விக்குறியாகும் போது நான் என்ன நினைக்கணும் தெரியுமா?
நான் அவருடைய பிள்ளை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து. ஆமென். நீங்க இதுல உறுதியா இருங்க. எப்படி அன்று தேவதூதர்கள் உடனே வந்து பணிவிடை செய்தார்களோ, தாமதமான அநேக காரியங்கள் உங்கள் வாசலுக்கு பக்கத்துல, ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஆமென். அவமானம், ஓ ஜீசஸ். அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா ஒரு நாளும், அப்பா அப்பா ஒரு கடர பலம சக்கரா, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். ஆமென் ஆண்டவரே. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார். அன்பு சகோதரா, சகோதரி, ஆமென். நீடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், ஆமென். இறுதி வரை நீ நடத்தி செல்வே. நம்புறவங்க சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அப்பா அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும், ஹல்லேலூயா. அப்பா ஓ உடைந்த நொந்த கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். ஆமென் ஆமென். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், சோதனைக்காரன் எத்தனை சோதனைகளை கொண்டு வந்து போட்டாலோ, அனைத்தீரும் ஆண்டவரே எங்களை விட்டுறாதீங்க, ஆண்டவரே எங்களை விட்டுறாதீங்கப்பா. ஹல்லேலூயா. அவமானம், ஆமென். glory, அவமானம், ரகவசதன மகடரல பதர, ஆமென் அப்பா, ஆமென். அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, ஒரு நாளும் அவமானம், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அப்பா, ஆமென். அவமானம், glory, ஆமென் அப்பா. ஒரு நாளும் அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, ஒரு நாளும் கடைசியா சொல்லுவோமா, உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை
உம்மை முழு உள்ளத்தோடு, glory முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை ஆராதனை. glory. முழு உள்ளத்தோடு ஆராதிக்க விரும்புகிற சகோதரா சகோதரி, பாவத்துக்கு இடம் கொடாதே. முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு. ஆமென் ஆமென் ஆமென். அப்பம் கிடைக்காமல் போனாலும், அற்புதம் நடக்காமல் போனாலும், ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதித்துக் கொண்டே இருப்பேன் அப்பா. அப்பம் கிடைக்க தாமதமானாலும், அற்புதம் நடக்க தாமதமானாலும், அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். அப்பம் கிடைக்க தாமதமானாலும், அற்புதம் நடக்க தாமதமானாலும், அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். மறுபடியும் சொல்லுங்க, அன்பு கூறுவேன். அப்பம் கிடைக்க தாமதமானாலும், அற்புதம் நடக்க தாமதமானாலும், Lord, I love thee. உம்மில் அன்பு கூறுகிறேன். ஓ ரமா சத நரமா கரமா லமா தரமா கரா அந்தரே. உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு. ஜீசஸ். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. ஓ ரகவசத நலவ கடர பலவ தரவ லரதரா. ஓ என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து. பலியா ஆண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே இப்படி சோதனை இல்லப்பா. நீ நேச பிள்ளை, நீ அவருக்குரியவள், நீ அவருக்குரியவள். சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்டவன். நாமே பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா. அவங்க எல்லாம் உயரத்தில் இருக்கிறாங்க, என்ன வனாந்திரத்துல கொண்டு போனீன்னு கலங்காத. நீ சரியாய் நடத்தப்படுகிறாய், நீ சரியாய் நடத்தப்படுகிறாய், நீ சரியாய் நடத்தப்படுகிறாய். ஆமென். ஆராதனை உமக்கு, அனுதினமும் உமக்கு. அவங்க எல்லாம் உயரமா போறாங்கப்பா, என்ன மட்டும் வனாந்திரத்துல கொண்டு போறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சரியாய் நடத்தப்படுகிறாய், நீ சரியாய் நடத்தப்படுகிறாய். சொல்லுமா, பிதாவான என் தேவனே, தகப்பனே. ஆமே. ஒரு பிள்ளையா பாடு, பிள்ளையா பாடு, பிள்ளையா பாடு. தகப்பனே. ஆமே. மாட்சிமையோ glory உமக்கு. Oh, thank you Jesus. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஓ ரலவா கரவா சதரவா கரவா ரிவா கரவா லதரவா. ஆமென். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. ஹல்லேலூயா. வல்லமையோ அப்பா, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. கடைசியா சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் உம்மை, முழு உள்ளத்தோடு. ஓ ரலவகரவ சதனரே. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. Jesus.
ஹல்லேலூயா. ஆராதனை. முழு பலத்தோடு கரங்களை சாட்டி முழு பலத்தோடு உடனே தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறார். தாமதமான பல காரியங்கள் உடனே நடக்க போகிறது. உடனே 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 in the mighty name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்திலே உடனே 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 சோதனைக்காரன் விலகுகிறான். சோதனைக்காரன் உன்னை விட்டு விலகுகிறான். ராபா காரா பாஷாந்தா ராபா ரிபா காரா பாக்கா ராபாலா ரிபா ப்ரோசேகரே ரிதனா ஹந்தரா. ஹalleluya hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, அவங்க எல்லாம் உயரமான இடத்துக்கு நோக்கி போறாங்க. ஆனா நான் மட்டும் வனாந்திரத்துல. நீ கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நீ சரியாய் நடத்தப்படுகிறார். நீ சரியாய் நடத்தப்படுகிறார். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நீங்க நடத்துங்க. நீங்க நடத்துங்க. நீங்க நடத்துங்க. எஸ். நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையா ஒரு விஷயம் கூட, நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல செமையான வழியிலே ஒரு கரபா சத்தரபால. ஆமென் ஆமென். அக்கினி 7 மடங்கு ஆனாலும் சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ வணங்கல. சோதனை உச்சத்துக்கு போனாலும் இடம் கொடுத்துறாத. ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர் வருவா. அந்த அக்கினி நடுவில் அவர் வருவா. உமக்கு பிரியமானதை செய்ய. இதை பாடி முடித்து ஜெபிக்கலாம். எனக்கு கற்று தாரும் தெய்வமே. வேணும்பா, நான் ஒரு நாளும் பிசாசை வணங்கிட கூடாதுப்பா. சோதனைக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து பிசாசை குன்ற கூடாதப்பா. அப்பா கிருபை தாங்கப்பா. காரணம் நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே. அவர் செம்மையான வழியிலே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அக்கினி ஸ்தம்பமே, துணையாளரே. ஆமென் ஆமென். இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களை விடுவித்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும். தாமதமான அப்பங்களும் அற்புதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் கிடைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கன மகிமை ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.